திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் புழல் ஒன்றியத்துக்கு உட்பட்ட வடகர் ஊராட்சியில் தலைமுறையாக குடியிருந்து வரும் தலித் மக்களுக்கு இதுவரை மனப்பட்டா வழங்கப்படவில்லை. அந்த புஞ்சை சர்வே எண்ல 43/2C 46/2A 1A1 46/2A 1A2 46/2A1D ஆகிய சர்வே எண்களில் 4 ஏக்கர் 42 சென்ட் நிலம் கிராமத்தார் பெயரில் பட்டா இருக்கு. இது முறைகேடானது, அநீதியானது. அதுவும் அதே ஊராட்சியில காலங்காலமாக வசிக்கிற குறிப்பிட்ட தலித் மக்களுக்கு மட்டும் பட்டா வழங்காமல் இருப்பது ஒரு சமூக அநீதி என்ற வகையில அங்கு பல்வேறு கட்சிகள், அந்த பொதுமக்கள் பல ஆண்டு காலமாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மனு கொடுத்தும் போராடி இருக்கார்கள். இதுவரை பட்டா வழங்கல. தற்போது தமிழக அரசு அறிவித்திருக்கின்ற ஆட்சேபனற்ற புறம்போக்கு நிலங்கள்ல 10 வருஷம் இருந்தாவே குடிமன பட்டா வழங்கணும்னு நம்ம முதல்வர் ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு. அந்த கோரிக்கையை இந்த அரசாங்கம் உடனடியாக செவிசாய்க்கணும், நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நாங்க கடந்த வாரம் அந்த வடகர விஓ அலுவலகம் முன்பு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி எங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தணும். இன்றைக்கு பொன்னேரியில் நடக்கிற கிராம சபா அந்த ஜமாமந்தி அதிகாரியிடம் எங்களுடைய கோரிக்கைகளை முறையாக சட்ட ரீதியா வழங்க வேண்டிய இந்த கோரிக்கைகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஜமாமந்தி அதிகாரியிடம் அந்த பகுதியில் இருக்கிற தலித் மக்களுடைய கோரிக்கை மனுக்களுடன் நாங்கள் இங்கே அனைத்து கட்சி சார்பாக, குறிப்பாக பகுஜன் சமாஜ் பார்ட்டி, விடுதலை சிறுத்தைகள், வாழ்வுரிமை தமிழர் கட்சி, வாழ்வுரிமை இயக்கம், பெரியார் திராவிட கழகம், கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் கிராம பொதுமக்களோட இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழக அரசு அறிவித்திருக்கிற விஷயத்தை இந்த அதிகாரிகள் உடனடியாக செவிசாய்க்கணும். ஏற்கனவே இது பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு ஆர்டிஓ வந்து எல்லா வெரிஃபிகேஷன் பண்ணி எல்லாம் வந்து அளவீடெல்லாம் செஞ்சாங்க. ஆனா அது அப்படியே கிடப்புல போட்டாங்க. இந்த நிலத்தை வகை மாற்றம் பண்ணி, கிராமத்தார் பெயர்ல இருக்கிற அந்த பட்டாவை வகை மாற்றம் பண்ணி அங்க கிராம நத்தமா ஆக்கி அந்த மக்களுக்கு குடிமன பட்டா வாங்கணும். எங்களுடைய நியாயமான இந்த கோரிக்கை, ஜனநாயக ரீதியான இந்த கோரிக்கை இந்த அரசு செவிமடித்து நடவடிக்கை எடுப்பாங்கன்ற நம்பிக்கையில இந்த கோரிக்கை மனுக்களை அளிக்க இருக்கிறோம். அப்படி தவறும் பட்சத்தில் நாங்கள் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி முதல்வரை நோக்கி நாங்கள் நடப்பயணமாக சட்டமன்றத்தை நோக்கி அடுத்த கட்ட போராட்டத்தை நடத்த வேண்டிய நிலைக்கு இந்த அதிகாரிகள் தள்ளப்பட மாட்டார்கள் என்று கருதுகிறோம். அனைத்து கட்சிகள் சார்பிலும் நாங்கள் தெரிவித்துக் கொள்வது, உடனடியாக இந்த மக்களுக்கு, வடகரையில் இருக்கிற தலித் மக்களுக்கு குடிமனை பட்டா வழங்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்திதான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நான் நடத்தி கொண்டிருக்கிறோம். முடக்குவாதம், மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை, அரியலூர்.